கற்பனை செய்ய முடியாத பொருள். அனைத்து உயிர்களும் நமக்காகத்தான் வாழ்கிறது. அதை பாதுகாக்க வேண்டியது மனிதனின் கடமை. அதை துன்புறுத்தினாலோ உயிரை கொன்று சாப்பிட்டாலோ நினைத்து கூட பார்க்க முடியாத தண்டனை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுவதும் திருக்குறள் தான். இயற்கையும் மனிதனுக்காகத்தான் உள்ளது. அதை பாதுகாக்க வேண்டியதும் மனிதனின் கடமை. அதை அழித்தால் பூமியே அழிந்துவிடும். அதை உணர்த்துவதும் திருக்குறள் தான். மனிதருக்கு இடையே ஜாதி மதம் என்று சண்டை போட்டு கொண்டு உள்ளவும் இதையெல்லாம் எப்படி தோன்றுகிறது? எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் வாழ்வதனாலே தான். இதில் நாம் சிந்திக்க வேண்டியது, இதில் பிறந்தவன் அதில் ஏன் பிறக்கவில்லை, அதில் பிறந்தவன் இதில் ஏன் பிறக்கவில்லை என்று சிந்தித்தாலே பிறப்பதற்கான பொருள் கிடைத்துவிடும். எப்படியெல்லாம் முற்பிறவியில் மக்களை துன்பப்படுத்தினார்களோ, எதில் பிறக்க வைத்தால் அவன் துன்பப்படுவானோ அதில் பிறக்க வைக்கிறது. அதனால்தான் இது வளர்ந்து கொண்டே வருகிறது. யாராலும் தடுக்க முடியவில்லை. ஜாதி மதம் தடுக்கக்கூடியது திருக்குறள் மட்டும்தான். அதில் மட்டும்தான் எப்படி வாழ வேண்டும் என்று பொருள் உள்ளது. அதன்படி வாழ்ந்தால்தான் அனைவரும் சமமாக இருக்க முடியும். தவறுகள் செய்யாத போது தண்டனை நமக்கு கிடைக்குமா? சிந்தித்து பாருங்கள். அதை சிந்திக்க வைப்பதுதான் திருக்குறள். மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள். தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்துவிடும்.